எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால் காலையிலே எழுந்து கிடுகிடுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணியாச்சுங்க. பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தேன். காலையில் டிஃபனும் முடிஞ்சுது. இன்றைக்கி மத்தியானம் என்ன லன்ச் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி காலையில் எழுந்ததுலேருந்து என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் 4 நாளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் காலி இடம் இருந்ததுங்க. இந்த செடி வச்சது போக மீதி கொஞ்சம் காலி இடம் இருந்தது. அதில் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த காய்கறிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு 5-6 விதை மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. அதெல்லாம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருக்கேன், விதை போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி முளைச்சிருக்கா என்ன அப்படின்றத அதையும் போய் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க ஒவ்வொன்றா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த விளக்கு கோலம் தாங்க போட்டிருக்கேன். நான் எப்போவுமே படிக்கோலம் போடுவேன். சரி, இன்றைக்கி இந்த கோலம் போடலாமேன்னு போட்டிருக்கேன். காலையிலே விளக்கேற்றி வச்சு சாமிக்கு எல்லா பூவும் பறிச்சிட்டு இன்றைக்கி மல்லியும் முள்ளெல்லாம் நிறைய பூத்து இருந்ததுங்க. செம்பருத்தி மட்டும் கொஞ்சமாக இருந்தது. நல்லா வாசனை பூ நிறைய போட்டு இன்றைக்கி சாமிக்கு பூஜை பண்ணி விளக்கேற்றியாச்சுங்க. இப்போ காலையில் பூ பறிக்க வந்தேன். சரி, வரும்போது அப்படியே எங்கள் வீட்டு முன்னாடி என்னென்ன செடி வச்சுருக்கேன்றதை காட்டலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அள்ளி பாருங்கள், இன்றைக்கி ஒன்று பூத்துருக்கு. எப்போவுமே 2 பூ பூக்கும், இன்றைக்கி ஒன்று தான் பூத்துருக்கு. இது ஒயிட் கலர் அள்ளி. தாமரை 4-5 பூ பூத்துடுச்சிங்க. இப்போ புதுசாக நிறைய இலை எடுக்குது. இது போன வருஷத்துக்கு 3 வருஷம் வச்ச கரும்பு. ஒரே ஒரு கொம்பு தாங்க வச்சேன். எவ்வளோ கரும்பு வந்திருக்கு பாருங்கள் சைடில். போன வருஷம் கூட இந்த கரும்பை நான் வெட்டலை. ஏன்னா சரி, இந்த வருஷம் சேர்த்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், 4 கரும்பு வந்திருக்கு. இது இல்லாமல் சின்னதாக ஒன்று இப்போ தான் வருது. இந்த பெரிய வளர்ந்த கரும்பில் பாருங்கள், சைடில் எவ்வளோ கணு மாதிரி வச்சுருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டு வேலைக்கு வந்தவங்க இதை அப்படியே 4-5 துண்டாக வச்சு வெட்டி அப்படியே நட சொல்லிட்டாங்க. சரி, அது இந்த சண்டே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பவழமல்லி வச்சுருக்கேன். அதே மாதிரி பன்னீர் ரோஸ் இருக்குது. இது ஜாதி முல்லை. இந்த பக்கம் பட் ரோஸ் நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கமும் பட் ரோஸ் நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள். எந்த பாத்திரத்தையும் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். எல்லாத்துலேயும் மண்ணை கொட்டி இந்த மாதிரி பட் ரோஸ் மட்டும் நிறைய வச்சு விட்டுருவேன். அதே மாதிரி இந்த சைடு துளசி, செண்பகப்பூ வச்சுருக்கேன். திருநீற்று பத்திரை. இது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷன்றதுனால அதை வச்சுருக்கேன். பொடி முல்லைங்க. இது மத்தியானம் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. சாதத்தில் கொஞ்சமாக பருப்பு வச்சு நெய் விட்டு காக்காய்க்கு எடுத்து வச்சுருக்கேன். மணத்தக்காளியும் சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்புங்க. குட்டி சட்டியில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் சவுச்சவ், தேங்காய், பைத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இன்றைக்கி லன்ச்சு இவ்வளோதாங்க. இப்போ நம்ம தோட்டத்து பக்கம் என்னென்ன செடி விதை போட்டிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சின்ன டப்பில் அரைக்கீரை போட்டிருக்கேன். இப்போ தான் குட்டி குட்டியாக முளைச்சி வருது. இதில் சிகப்பு தண்டங்கீரை போட்டிருக்கேங்க. இது அன்னாச்சி பழம் வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. செடி காயும் இல்லை, காயும் காய்க்கலை. அது பச்சையாக இருக்கிறதுனால பிடுங்கி போடவும் மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேங்க. பாருங்கள், மாமரத்துலேருந்து டெய்லி 4 மாம்பழம் மேலேருந்து கீழே அணில் கடித்து காக்கா குத்தி இந்த மாதிரி போட்டு வைக்கிது. டெய்லி ஒரு 4-5 பழம் வீணாக போகுதுங்க. இதில் மல்லி போட்டிருக்கேன். சரிங்களா, மல்லி கொஞ்சம் லேட்டாக தான் முளைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் இன்னும் ஒன்றும் போடலை. அதே மாதிரி இந்த டப்பில் மிளகா போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. ஒன்று மட்டும் பெருசாக வந்திருக்கு.
இப்போ இந்த பக்கம் இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து காஞ்சி நல்ல வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு மீதி காஞ்சி இருந்ததெல்லாம் நான் எப்போவுமே அதை வந்து உரமாக தான் போடுவேன் செடிக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கொட்டி வச்சேங்க. அது என்னடான்னா நல்லா முளைச்சி வந்துருச்சு. இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக நல்லா முளைச்சி வந்திருக்கு. சென்டரில் கொஞ்சமாக கீரை விதைச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து கொத்தவரங்காய் போட்டிருக்கேங்க. வெண்டைக்காய் நல்லா முளைச்சி வந்திருக்கு. இந்த பாவக்காய் வந்து சமையல் பண்ணிவிட்டு பழமாக இருந்தது. அந்த விதையை எடுத்து காய வச்சேன். ஒரு 2 நாள் காய்ஞ்சிட்டு 3ஆவது நாள் மழையில் நனைஞ்சிது பாருங்கள். அதுக்கு அடுத்த 2 நாளுக்கெலாம் அப்படியே தட்டுலேயே முளைச்சிடுச்சு. சரின்னு அதை எடுத்து நட்டால் நல்லா தளன்னு வந்திருக்கு. இது மஞ்சள் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து கருவேப்பிலை. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இது ஒரு மாதிரியான க்ரோட்டன்ஸுங்க. இதில் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பூ. இதுக்கு முன்னாடி அதை வீடியோவில் நான் எடுத்து போட்டிருக்கேன் அந்த பூவை. இந்த சிமெண்ட்டு இடத்த ஒரு 1/2 அடிக்கு வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு எல்லா விதையும் போட்டிருக்குங்க. நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் காய்ச்சா போதும் அப்படின்னு சொல்லி. காய் விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சரி விதைச்சி வைக்கலான்னு விதைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் என்ன போட்டேன்னே மறந்துடுச்சு. இது என்ன செடின்னே தெரியல. கொத்தவரங்காய் அந்த பக்கம் வந்திருக்கிறது. இது கொத்தவரங்காய். இதுவும் வெண்டைக்காயா இல்லை வேறு என்ன காயின்னு தெரியல. இந்த இஞ்சி வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க வீட்டில் முளைச்சிடுச்சின்னு எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டாங்க. அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த தக்காளி செடி எங்கேயோ வர வழியில் பார்த்தாங்களாம். அதையும் எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டு வச்சுட்டாங்க. அதுவும் நல்லா தழுத்து வருதுங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் செடிக்கு வந்து மூச்சு விட கூட இடம் இல்லாமல் அந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று இடிச்சிட்டு நிற்கிது. இது வந்து வெத்தலை வச்சுருக்கேன் கீழே. ஒரு நாள் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு நாள் சமையல் பண்ணேன். அந்த விதையை வந்து சும்மா இதில் கீழே நட்டு வச்சேன். இந்த பக்கமாக அப்படியே கோடியை வந்து கீழ் பக்கமாக எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு. இந்த கீழ் பக்கமாகவே படர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு பெருக்க ஈஸியாக இருக்குமேன்னு போட்டு வச்சுருக்கேன். முளைச்சியும் வந்திருக்கு. இதே மாதிரி சப்போட்டா இருக்குது பாருங்கள். சப்போட்டா வந்து நிறைய பறிச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரத்தோட காய். நல்லா பெருசாக வளமாக இருக்கும். பழமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பக்கம் வந்து ஃபார்ம் ஹவுஸில் வந்து வாங்கி வச்சேன் ஒரு கொய்யா. அது பாருங்கள் சின்ன செடியில் ஒரு 5-6 பிஞ்சு விட்டுது. அதை பிச்சு போட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது அந்த காய் தாங்க அது. இது வந்து காக்கா வந்து என்னவோ தின்னுட்டு போட்டு அதில் முளைச்சது. இவ்வளோதாங்க எங்கள் தோட்டம். நிறைய செடி வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இடம்தான் இல்லை. முடிஞ்சவரையிலும் எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே வச்சுருக்கேன் நான். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.